ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ராமேஸ்வரத்துக்கு போக போகிறோம். ராமேஸ்வரம் வந்துச்சு, நம்ம இறங்கிட்டோம். இப்போ ராமேஸ்வரம் கோயில் உள்ளே போகிறோம். நம்ம பாருங்கள், கடை வீதியெல்லாம் பாருங்கள். கடைங்கெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள். ராமர் சிவனை வழிபட்ட இடம் ராமேஸ்வரம். பாருங்கள், கடைங்களாம் இருக்குது, நிறையா இருக்குது. ராமர் ராவணனை வதம் செய்ததால் தனக்கு ஏற்ற பிரம்மத்தி பாவத்தை போக்க அகத்திய முனிவரின் ஆலோசனைப்படி இத்திருத்தத்திற்கு சீதை லட்சுமணன் வந்து சிவலிங்கத்தை வழிபட்டனர் என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவலிங்க பிரதிஷ்டை செய்வதற்கு நல்ல நேரம் குறித்து கைலாசத்திற்கு சிவலிங்கம் கொண்டு வர ராமபிரான் அனுமானை அனுப்பியதாகவும், நெடுந்தொலைவில் உள்ள கைலாசத்திலிருந்து அனுமான் சிவலிங்கத்தை கொண்டு வருவதற்கு காலம் தளர்வதால் சீதை விளையாட்டுக்காக மண்ணை கையில் பிடித்து செய்து சிவலிங்கத்தை நல்ல நேரம் முடிவதற்குள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் என்று சொல்லப்படுகிறது. கைலாசத்திலிருந்து திரும்பி வந்த அனுமான் கோபம் கொண்ட மனநாள் செய்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை அகற்ற முயன்றும் இயலவில்லை. அனுமானை சந்தேகப்படுத்த ராமலிங்கத்தின் பக்கத்தில் அனுமான் கொண்டு வந்த சிவலிங்கத்தை மேலும் வைத்தனர். ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஞானசம்பந்தரால் பாடப்பெற்ற மேலும் அருணகிரி தாயுமானவர் முத்துசாமி டீச்சர் என பல அருளால் போற்றி பாடியுள்ளார். இந்த திருநாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த புண்ணிய திருத்தலங்களில் ராமேஸ்வரம் பழம்பெரும் வாய்ந்ததாகவும் திருத்தலம், மூர்த்தி, தீர்த்ததலம் ஆகிய முப்பெருமங்களையும் கொண்ட புண்ணிய தலமாக ராமேஸ்வரம் இந்திய ஊர்பாட்டில் உரிமையுடையவாகவும் திகழ்கிறது. இந்திய திருநாட்டில் உள்ள புண்ணிய திருத்தலங்களில் ஒன்று ஆகும். ராமேஸ்வரம் கடைக்கிட்ட வந்து நம்ம போட்டுங்களாம் நிறையா இருந்துச்சு. நிறைய போட்டு இருக்குது பாருங்கள். ஒரு போட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே 60 கிலோமீட்ரு அப்படியே கடற்கரை மேலேயே போனீங்கன்னா இலங்கை வந்துடும், ஸ்ரீலங்கா வந்துடும். இருங்க, ஒரு போட்டு ஜூம் பண்ணி காட்டுறோம். எல்லோரும் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு தலைமுழுகி அவங்கவுங்க தோஷத்தை குறைக்கிறாங்க. கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில் உள்ளார கலை சிற்பங்கள் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், சிற்பங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். கோபுர தூணுங்கள்லாம் அழகழகாக இருக்குது. கோபுர தூணுங்கள்லாம் சிற்பங்களாக இருக்குது. அங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், சிறப்பாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக கலைநுட்பமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள்.